ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நவன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்தி, ராஜ்கிரண், கீர்த்தி சுட்டி, சத்யராஜ் நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்க வாவாத்தியார் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பயங்கரமான நம்பியார் மாதிரி இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிக்குள்ள திடீர்னு வாத்தியார் எம்ஜிஆர் ஆவி போகுதா என்ன ஆகும்? அதுதாங்க இந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்புங்கிற ஒரு மெசேஜ் போடுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கும் போதே 1987க்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஊரே சோகத்துல இருக்கு. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கார். நம்ம ராஜ்கிரண் சார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தியேட்டர்ல குடியிருந்த கோவில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் படம் பாதியிலே நிக்குது. என்னன்னு பார்த்தா விடியற் காலையில 3:30 மணிக்கே வாத்தியார் இறந்துட்டாருங்க செய்தி வருது. அதே டைம்ல தான் ராஜ்கிரனுக்கு பேரம் பிறக்காங்க. அந்த குழந்தையோட காலில் ஒரு மச்சம் இருக்கு. பிறந்த நேரமும் கரெக்டா 3:30. உடனே ராஜ்கிரண் என்ன நினைக்காருன்னா, என் வாத்தியாரே எனக்கு பேரனா வந்து பிறந்துட்டாருன்னு பயங்கரமா சென்டிமெண்ட் ஆகுறாரு. தாத்தா ராஜ்கிரண் பேரனை ராமு அப்படின்னு பேர் வச்சு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் படங்களை காமிச்சு நீ நேர்மையா வாழணும், உழைச்சி சாப்பிடணும்னு வளர்க்குறார். ஒரு நாள் ராமுவுக்கு லாட்டரியில் 50,000 ரூபா விழுது. சந்தோஷமா ஓடி வந்து தாத்தா கிட்ட சொன்னான், உழைக்காம வர்ற காசு உனக்கு எதுக்குடான்னு சொல்லி அந்த சீட்டை கிழிச்சு போடுறார். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ராமு மைண்ட் செட்டு அப்படியே மாறுது. வாத்தியார் சொன்னா கஷ்டப்படணும் போல. ஆனா நம்பியார் பாருங்க ஜாலியா கெட்டது பண்ணிட்டு செட்டில் ஆகுறாருன்னு நம்பியாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். வெளியில எம்ஜிஆர் மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பக்கா நம்பியார். தாத்தா ஆசைப்பட்டபடி போலீஸ் ஆகுறான் ராமு. ஆனா நேர்மையான போலீஸ் இல்ல. லஞ்சமே மூச்சா கொண்ட ஒரு திருட்டு போலீஸ். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட காசு வாங்க போய் மேட்டர் லீக் ஆக்கி ஹீரோவை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்சா செத்துடுவார்னு அவரோட கண்ணாடியை ஒழிச்சு வச்சு நியூஸ் பேப்பரை படிக்க விடாம ஹீரோ மேனேஜ் பண்றார். ஹஸ்பண்டான கடுப்புல ஹீரோ சரக்கடிச்சிட்டு வரும்போது நடுரோட்ல ஒரு பொண்ணு ஆந்தியை பார்த்துட்டு இருக்கு. அவதான் இந்த படத்தோட ஹீரோயின். பேரை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்த உடனே வழிய ஆரம்பிக்கிறார். ஆனா ஹீரோயின் அதை கண்டுக்காம போகுது. அப்போ ஒரு கார் வேகமா வந்து ஒரு பைக் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார்ல இருக்கிறது அரசியல் புரோக்கர் பெரியசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்யராஜோட பொண்ணு. பெரியசாமி ஹீரோ கிட்ட என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோ இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பெரியசாமி கிட்ட தன்னோட சஸ்பென்ஸை நான் கேன்சல் பண்ண வைக்கிறான். திரும்பவும் ஸ்டேஷனுக்கு கெத்தா என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ராமு. இன்னொரு பக்கம் பெரியசாமியும் சிஎம்ஓ சேர்ந்து தூத்துக்குடியில பெல்கோ கம்பெனிக்காக போராடுற மக்கள் மேல ஷூட் அவுட் பண்ண பிளான் பண்றாங்க. ஆனா மஞ்சள் ஹேக்கர்ஸ்ன்ற ஒரு டீம் இந்த ரகசிய பிளான அனிமேஷன் வீடியோவை போட்டு லீக் பண்ணிடுறாங்க. இதை தடுக்க பெரியசாமி ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாரு. அதுல நம்ம ஹீரோவும் சேர்ந்துடுறாரு. ஹீரோ ஒரு பிளான் போடுறான். ஃபேக்கா 4 பேரை பிடிச்சி இவங்க தான் அந்த மஞ்சள் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லி என்கவுண்டர் பண்ண போறதா பிளான் பண்றான். ஏன்னா இவங்களை காப்பாற்ற அந்த ஒரிஜினல் மஞ்சள் ஹேக்கர்ஸ் வெளியே வருவாங்க. அதை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம்னு அந்த 4 போலி ஹேக்கர்ஸையும் பிடிச்சி என்கவுண்டர் பண்ண போறதா ட்ராமா பண்றாங்க. அதே மாதிரி அவங்களும் வாண்டடா வந்து மாட்ட ஹீரோவும் அவங்கள அரெஸ்ட் பண்றான். ஆனா அதே சமயம் ஹீரோவோட வீட்டில் ஒரு சோகம். தாத்தாவுக்கு ஹீரோவோட உண்மையும் தெரிஞ்சு மனசோடஞ்சி இறந்து போயிடுறாரு. தாத்தா இறந்த அன்னைக்கு ராத்திரி ஹீரோக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. அந்த 4 ஹேக்கர்ஸையும் போலீஸ் என்கவுண்டர் பண்ண போகும்போது குதிரை மேல எம்ஜிஆர் கெட்டப்ல ஒருத்தன் வந்து போலீஸை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த பசங்களை காப்பாத்தான். அவன் வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். ஆனா காலையில இருந்தா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பகல்ல போலீஸா ஹேக்கர்ஸை தேடுறான். ஆனா அவனுங்களே காப்பாத்தி தான் வீட்டு மாடியிலே வச்சுக்கான். ராத்திரியா ஹீரோக்குள்ள வாத்தியார் ஆவி, அதாவது அந்த பர்சனாலிட்டி வந்துடுது. சிட்டில நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறான். இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ண கூப்பிடுறாங்க. ஆனா அந்த 4 ஹேக்கர்ஸும் வைஃபையை ஹேக் பண்ணி ஹீரோவை காப்பாத்துறாங்க. இப்போ தான் ஹீரோவுக்கே புரியுது தனக்குள்ள வாத்தியார் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பெரியசாமி மொத்த ரவுடியும் இறக்கி ஹீரோவை கொள்ள பிளான் பண்றான். இங்க அந்த ஹேக்கர்ஸ் கிட்ட சிஎம்முக்கும் பெரியசாமிக்கும் எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்குது. அதை எல்லா டிவி சேனலுக்கும் வாத்தியார் பரப்புறாரு. அதே மாதிரி பெரியசாமி ஏற்பாடு பண்ண ரவுடி ஹீரோவை துரத்துறாங்க. ஹீரோவும் அவங்களோட சண்டை போடுறாரு. சண்டையோட முடிவுல ஹீரோவை ரவுடி கத்தியால குத்திடுறாங்க. எல்லா டிவி சேனல்லையும் ஆதாரம் வெளியே வந்ததுனால சிஎம் முகத்துல கிழிஞ்சு போகுது. பெரியசாமியோட சொத்து எல்லாம் போகுது. கடைசியில பெரியசாமிய சிஎம் ஆளுங்களை போட்டு தள்ளுறாங்க. பெல்கோ கம்பெனி மூடப்படுது. ஹீரோவை மக்கள் எல்லாரும் நிஜமான வாத்தியாராவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் இனிமே நேர்மையா வாத்தியார் சொன்ன மாதிரியே வாழுவேனும் மாறுறதோட இந்த படம் இங்க முடியுது. என்ன மக்களே, நம்பியாரா இருந்த ராமு எப்படி வாத்தியாரா மாறுறாருன்ற கதை தான் இந்த வாத்தியார் படத்தோட கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு தரமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.